ஹாய் ஆல் வெல்கம் டு பர்பிள் டிசைனர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ப்ளவுஸோட டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அப்டேட். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 2 செஷனாக இருக்குது. லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில் உங்களுக்கு எது ஓகேவோ அந்த கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரீன் கலர் ப்ளவுஸ் நான் டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்கா வந்து ஜரி த்ரெட் 2 லைன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரி ஒர்க் அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஜரி த்ரெட்டா தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டிச் பண்ணும்போது டைலர்ஸ்க்கும் வந்து பீட்லாம் வந்து கட் ஆகாம அவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் யூசுவலா வந்து 2 லைன் ஜரி த்ரெட் குடுத்துக்கலாம். அண்ட் ஜெரி த்ரெட் குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, செயின்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சின்ன சின்ன செயினா வந்து யூனிஃபார்மா போட்டோம் அப்படின்னா, நமக்கு பார்க்கவே வந்து ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் ஜரி த்ரெட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ A1 அதுக்கப்புறம் டயலஜி அந்த மாரி. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிராண்ட் வந்து டயலஜி பிராண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் பீட்ஸ் லைன் ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நார்மல் சீவிங் த்ரெட்லயே கொஞ்சம் பண்டல் டைப் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் திக்கா நார்மல் த்ரெட்ட விட கொஞ்சம் திக்காவே இருக்கு. ஸோ இதுலேருந்து நான் ஷு சுகர் பீட் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ யூசுவலா சொல்ற மாரி பேக் ஸ்டிச் எடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து, நமக்கு வந்து அந்த நாட் வந்து வெளிய வரதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ எப்ப ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்ச நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் சுகர் பீட்ஸ் எப்பவுமே நம்ம 2 ஆர் 3 ஸோ அந்த லெவல்ல தான் குடுக்கணும். மேக்ஸிமம் அதுதான். ஸோ அதுக்கு மேல வந்து 4, 5 குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு பெர்ஃபெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அண்ட் இந்த சுகர் பீட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சில்வர் டைப்பும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் காப்பர் டைப்பும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஜரியை வச்சு சாரீஸ் வருது. ஸோ அந்த சாரீஸ்க்கு வந்து நம்ம காப்பர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கும். அண்ட் சில்வர் பீட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து ட்ரெண்டிங் ப்ளவுஸஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பீட்ஸும் நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணி வியர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் லைனாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிக் பீட் 3 சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்குமே வந்து நான் பேக் ஸ்டிச் எடுத்து தான் போடுறேன். அண்ட் இந்த பீட் வந்து நமக்கு லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்ட்ரிங்ஸில் தான் குடுப்பாங்க நம்ம கடையிலேருந்து வாங்கும்போதே. ஸோ வந்து அந்த நூலை வந்து நம்ம ஒரு எண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து நீடிலோட நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு டைமும் வந்து சேவ் ஆகும். அண்ட் இந்த ஆன்டிக் பீடு வந்து நம்ம ஷாப்பில் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வாங்கும்போதே வந்து நீங்க கையில தேய்ச்சு பாருங்க. ஸோ சில பீட்ஸ்லாம் வந்து கலர் நமக்கு அப்படியே தேய்க்கும்போதே வரும். ஸோ அந்த மாரி பீடு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்கக்கூடாது. ஸோ நல்லா நம்ம தேய்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம கையில ஒட்டல அப்படின்னா நம்ம தாராளமா வாங்கலாம். ஸோ இந்த ஆன்டிக் பீட பொறுத்தவரையிலும் நம்ம சிங்கிள் பீடா வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அப்பதான் வந்து நம்ம கிரிப்பா இருக்கும். ஸ்பெயின் வந்து எடுத்ததுக்கப்புறம் கூட. ஸோ நெக்ஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ட்ராப் ஷேப் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். ஸோ காம்பினேஷன் கலரு. ஸோ இதுக்கு வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வரணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சின்ன டிப்பு. அதாவது பீட்ஸ்க்கு வந்து பீட்ஸ் கவுண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 3 பீட்ஸ் அப்புறம். ஸோ 3 பீட்ஸ்க்கு நடுவுல நீங்க வச்சு கூட நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்கா இருக்கும். ஒரு பெரிய பெரிய ஆன்டிக் பீட் மாரி நம்ம வச்சு லாஸ்ட் லைனா குடுத்துருக்கோம் அப்படின்னா, அத வந்து ஒரு மெஷர்மென்ட் மாரி எடுத்து ஒரு 3 பீட்ஸ் ஆர் 4 பீட்ஸ் நம்ம அந்த கேப் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாரி காம்பினேஷன் கலர்ல வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் வச்சு நம்ம பண்றோம் அப்படின்னா, ப்ளவுஸ் ஒர்க் வந்து ரொம்பவே கிராண்டா நமக்கு தெரியும். இது பார்க்க வந்து நமக்கு சிம்பிள் ஒர்க்கா தான் இருக்கும். பட் நம்ம குடுத்துருக்க காம்பினேஷன் கலர்னால வந்து நமக்கு கிராண்டா தெரியும் இந்த ப்ளவுஸு. ஸோ இப்போ வந்து அந்த க்ளூ நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் பீட்ஸ்னால நான் அவுட்லைன் குடுக்குறேன். ஸோ அதுதான். ஸோ சுகர் பீட்ஸ்னால நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து நீடில வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு நீங்க ரொம்ப சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு த்ரெட் வந்து பிரேக் ஆகாது. ஸோ த்ரெட் பிரேக் ஆகாம இருக்க மாரி பார்த்துக்கோங்க, பிகினர்ஸ் இருக்கவங்க. ஸோ அப்பதான் நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ பிகினரா இருக்கவங்க வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பெரிய பெரிய டிசைன் ஸ்டார்ட் பண்ணாம, ஸோ இந்த மாரி குந்தன் ஒர்க்லாம் வச்சு நீங்க சின்ன டிசைனா ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அத கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னே, உங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேஷனா வரும். அதாவது ஒரு ப்ளவுஸ நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாரி ப்ளவுஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். சிம்பிள் டிசைன்ஸ்.
சுகர் பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2 சைஸ் ஆன்டிக் பீட் ப்ளஸ் சுகர் பீட்ஸ் ஒண்ணு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 லைன் மாரி குடுக்க போறேன். ஸோ லெஃப்ட், ரைட் அந்த மாரி குடுத்துட்டு மிடில்ல ஒரு லைன் குடுக்க போறேன். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கான ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.